கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் அளவும் உயிரோடு இருக்கிறவராக தம்முடைய சீசர்களுக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பித்தார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு அந்த வசனம். அப்போ 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1-58 வசனத்தை படிக்கும்போது என்ன இருக்குன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தெள்ளம் தெளிவுமாக அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார். அதுல 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து 4ஆம் வசனம் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்னா உயிர்த்தெழுதலை கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எல்லாரும் உயிர்த்தெழுவாங்க. எங்கெங்க மரிச்சாங்களோ அங்கங்க இருந்து உயிர்த்தெழுவாங்க. கடல்ல செத்து போனா கடலோட கூட மாட்டி செத்து போனவன் கடல்ல இருந்து உயிர்த்தெழுவான். காடுல செத்து போனவன் காடுல இருந்து உயிர்த்தெழுவான். மலையில செத்து போனவன் மலையில அடக்கம் பண்ணப்பட்டு அங்கிருந்து உயிர்த்தெழுவான். எல்லாரும் உயிர்த்தெழுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டும்தான் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மற்றவங்களுக்கெல்லாம் என்னன்னா நியாய தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன இருக்கு? நியாய தீர்ப்பில அவர்களுக்கு என்ன இருக்குன்னா ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. நமக்கு நியாய தீர்ப்பில பலன் பரலோகத்தில் இருக்கிறது. ஓ, நமக்கு என்ன தீர்ப்புனா நல்ல தீர்ப்பு. என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட சந்தோஷத்துக்குள் பிரவேசிங்கள். நமக்கெல்லாம் நல்ல தீர்ப்பு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன பண்றாருன்னா 23ஆம் வசனம் சொல்லுகிறது. 23ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 15:23, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பேரானவர் கிறிஸ்து. பாருங்க, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவ பிள்ளைகளே, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். இந்த வாரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உயிர்த்தெழுதலை கொடுத்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வாரம் உங்களுக்கு சொல்ல நான் விருப்பப்படுறேன். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னு சொன்னா, உயிர்த்தெழுதலுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கடந்த வாரம் முந்தின வாரம் சொன்னேன் இல்லையா? என்ன சொன்ன? 58ஆம் வசனத்துல படிங்க. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விரதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்போதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இதை நான் சொன்னேன். இதுல 4 காரியம் இந்த வசனத்துல சொன்னேன். முதல்ல பிரயாசம் பண்ணோம், உறுதியா இருக்கணும், அசையாதவர்களா இருக்கணும், கர்த்தருடைய கிரியிலே எப்போதும் பெருகணும்னு சொன்னேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த வாரம் நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இதே அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்ல நமக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லி இந்த அதிகாரத்திலிருந்தே நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். இந்த வாரம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதல்ல பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா 32ஆம் வசனத்திலிருந்து நீங்க 35ஆம் வசனம் வரையில படித்து பார்க்கும்போது எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. சேர்ந்தே படிக்கல, எல்லாரும் படிக்கலாமா? மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும், நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை
பற்றிய அறிவில்லாதவர் இருக்கிறார்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு எழுந்திருப்பார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில் போதும். பாருங்க, இந்த இடத்துல சொல்லுகிறது 33ஆம் வசனத்துல, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். அல்லேலூயா. நான் சொன்னது போல அநேக நேரத்துல நம்ம இந்த வசனத்தை எப்படி, எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறோம் என்று சொன்னால், வீணான வார்த்தையை பேசக்கூடாது என்பதற்காக ஊழியக்காரர்களாகி நாங்கள் அதிகமா விசுவாசிகள் இந்த வார்த்தைகளை பேசக்கூடாது, ஆகாத சம்பாஷணை பேசக்கூடாதுன்னு சொல்றோம். அது உண்மை. ஆனா உண்மையாகவே ஆகாத சம்பாஷணை என்று சொன்னால், அந்த காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து தவறாய் ஆகாத விதமாய் பேசிக் கொண்டிருந்தார்கள். அது ஒரு சம்பாஷணையா இருந்தது. ஒரு ஆளு நமக்கு கிடைச்சிட்டானா போதும், 4 பேர் கூட்டினா பாத்தீங்கன்னா அது சம்பாஷணையா மாறிடும். அதை போட்டு மெல்லுன்னு மெல்லும் அந்த ஆளை குறிச்சு. என்னென்னலாம் அந்த ஆளை குறிச்சு தியானித்து பேச முடியுமோ பேசும். இவரு ஒண்ணு சொல்லுவாரு, அவரு ஒண்ணு சொல்லுவாரு, இவரு ஒண்ணு சொல்லுவாரு, இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. இப்படியா இருந்தது. அது போலதான் இவனுங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து தவறா பேசி கொண்டு இருந்தாங்க. அப்பதான் சொல்றாரு, நீங்க தவறாய் பேசி கொண்டு இருக்கிறதை நிறுத்திட்டு 34ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவராய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கமுண்டாக இதை சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்க மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. இவ்வளவு காரியத்தை எழுதி இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நமக்கும் உயிர்த்தெழுதலை கொடுக்கிறார். அவர் எப்படி உயிர்த்தெழுவாரு? அழிவில்லாதவளா நம்மை மாற்றுவாரு, சாவாமோ இல்லவர்களா மாற்றுவாரு, மகிமையான சரீரமாய் மாற்றுவாரு, மறுரூபப்படுத்துவாரு, புதிய சரீரமாய் மாற்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பவுல் ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதிலே ஒரு புதிய சரீரமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணும்னா, வீணா காரியத்தை நீ செஞ்சுக்கிட்டு இருக்காத, சும்மா இருக்காத. ஆகாத சம்பாஷணை ஏதோ உயிர்த்தெழுதலுக்கு விரோதமான நீ காரியத்தை பேசாம செய்யாம உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவெல்லாம் மாறணும். உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவெல்லாம் மாறணும். என்ன பண்ணணும்னா, அங்க 4 காரியத்தை பவுல் சொல்றாரு 34ஆம் வசனத்துல. படிங்க பார்க்கலாம். சொல்லுங்க, மற்றவங்க படிங்க. போதும். நீங்கள் பாவம் செய்யாமல், சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் செய்யக்கூடாது. பரலோகத்துக்கு போறோம்னா என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் பாவம் செய்யாமல், தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் செய்யாமல் வேதம் சொல்லுகிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லாரும் எடுத்து ஒவ்வொருத்தரா கூட படிக்கலாம். இத என்ன சொல்லுகிறதுனா, அந்த ஸ்திரியை பார்த்து என்ன, அதற்கு அவள் இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நீ போ, இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. பாவம் செய்யாமல். அந்த ஸ்திரியை பார்த்து எல்லாரும் பாவி என்று சொல்லி கல் எடுத்து அடிக்கிறாங்க, அடிக்க வராங்க. ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, இவ பாவி, இவளை என்ன பண்ண, கல் எடுத்து அடிச்சு கொல்லணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு மோசே சொல்லி இருக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க? தரையில் எழுதுறாரு. எழுதின உடனே குனிஞ்சு பார்த்தோன்னு ஒருத்தனும் காணும், எல்லாரும் ஓடிட்டானுங்க. அப்ப ஆண்டவர் அவளை பார்த்து, நான் என்ன பண்றேன், உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கதில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிச்சிடல. நீ என்ன பண்ணாத, இனி பாவம் செய்யாதே. கிறிஸ்துவா சும்மா இல்லப்பா, நல்லா கவனிச்சுக்குங்க. பாவத்தோடு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து, எதற்காக என்று சொன்னால், பாவத்தை விட்டு நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆமென்.
அப்ப அந்த அம்மாவை பார்த்து நீ போய் நீ பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்றாரு. யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல 38 வருஷமா படுத்த படுக்கையில் இருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தேடி சென்று சுகமாக்கின உடனே அவனை தேவ ஆலயத்திலே அவனை கண்டு அவனை பார்த்து சொல்றாரு, அதிக கேடு ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. அருமையான, இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவனுக்கு போன வியாதி திரும்ப வருது? சபையில வரும்போது வியாதி நல்லா ஆயிடுது, சுகமாகுது. போன பிரச்சனை ஏன் மறுபடியும் வருது? ஏன் போன காரியம் திரும்பி வருதுன்னா, இவன் என்ன பண்றானா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் பாவத்தை மன்னிச்ச உடனே, அந்த பாவத்தை மன்னிச்ச உடனே வியாதி போயிடுது. அவர் உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து உன் பாவத்தை உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். அக்கிரமத்தை மன்னிச்சு நோய்களை குணமாக்குறாரு. குணமாக்கின உடனே இவன் என்ன பண்றான், அதே அக்கிரமத்தை செய்யும் போதுதான் அந்த நோய் மறுபடியும் என்ன பண்ணுது, அதிகமானது மாத்திரமல்ல, அதிக கேடு ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு என்ன பண்ண, எச்சரிக்கையார், இனி பாவம் செய்யாத. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம என்ன பண்ணனா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம சுத்திகரித்து கொண்டு கர்த்தருக்குள்ள வந்துடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாக்கோபு 1:15 சொல்லுகிறது, பின்பு பாவமானது என்ன பண்ண, இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் என்ன பண்ணுதா, இச்சை என்ன பண்ணுதா, பாவத்தை கொண்டு வருது, பாவம் மரணத்தை கொண்டு வருது. நான் கடந்த வாரம் அவங்க வீட்டு கூட்டத்தில் அதான் சொன்னேன். பாவம் என்ன பண்ணுதுன்னா சாபத்தை கொண்டு வருது. சாபம் எதை கொண்டு வருதுன்னா வியாதியை கொண்டு வருது. வியாதி எதை கொண்டு வருதுன்னா மரணத்தை கொண்டு வருது. சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் சாபத்தை கொண்டு வருது, சாபம் வியாதியை கொண்டு வருது, வியாதி மரணத்தை கொண்டு வருது. பாவம், சாபம், வியாதி, மரணம் இது எல்லாம் கொண்டு வந்தது யாருன்னா பிசாசு. அப்ப என்ன பண்ணுதுன்னா, நம்ம பாத்தீங்கன்னா அந்த நம்ம போய் மறுபடியும் உலகத்துல மாட்டிக்கொண்டு தப்பான காரியங்களை செய்து, அசுத்தமான காரியங்களை செய்து, ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒரு சில வியாதிகள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவத்தினால் தான் வந்திருக்கும். அந்த அந்த பாவத்தை விடும்போது அந்த வியாதி போயிடுது. அப்ப என்ன பண்றானா, இவன் திருந்திட்டு மறுபடியும் ஆண்டவருக்குள்ள வரும்போது அதே பாவத்தை மறுபடியும் செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, அதே வியாதி அதிகமா வந்துருது. அவனுக்குள்ள சாவுக்கு கொண்டு போயிடும். எதை கொண்டு போயிடும்? ஆமா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்க கோபம் கொண்டாலும் என்ன பண்ணுங்க, பாவம் செய்யாதிருங்க. அல்லேலூயா. அந்த வசனம் தான் நமக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம் எனக்கெல்லாம். பாவம் செய்யதானே சொல்லிட்டாரு, செய்யவானான்ட்டு. அப்பதான் கோபம் பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. கோபம் வந்த உடனே என்ன வந்துடும், பாவம் கட்டாயமா வந்துடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாவம் செய்யாதிருங்க, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. இல்லையா? கோபம் என்ன பண்ணுமா, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள தடைஞ்சிட்டோம். இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த வசனத்தை கட்டாயமா படிக்கணும். 1 பேதுரு எடுங்க பார்க்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஒழியாதமைகளா இருக்கிற, இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். எல்லாம் அப்படி இப்ப என்ன பாருங்க, கண்ணை பாருங்க, பாவம் விட்டு ஒழிஞ்சிச்சு உன் கண்ணு. வேலையை விட்டு வந்த உடனே பாவத்தை விட்டு ஒழியாது கண்ணு. எடுத்துக்கிற பாத செல்ல ஒரு நிமிஷமாவது ரெஸ்ட் கொடுக்குறியா செல்லுக்கு? அங்க அதுதான் பாவம். உன்னை மேல பரிதாபப்பட்டு அதை பாவத்தை விட்டு ஓயாத கண்கள், ஒழியாத கண்கள் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படியே பேன் பார்த்துக்கிட்டு இருக்குது. செல்ல அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறது.
அதுல நல்ல காரியம் எவ்வளவு இருக்கு அதை பார்க்கறது கிடையாது. பாவத்துட்டு ஒழியாத கண்கள். கண்கள்ல பாத்தீங்கன்னா கவனிங்க, செல்லுல பாத்தீங்கன்னா உபச்சாரம் நிறைய வருது, அசுத்த டெட்னாவே இருந்துருது. நீங்க பட்டுன்னு வந்துடும், நீங்க டக்குன்னு கிளிக் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, தொடர்ந்து அதே தான் வரும். வாலிப பசங்க ஜாக்கிரதையா இருங்க. செல்லு பார்த்து பார்த்து அழிஞ்சு போயிடாத, கண்ணு போயிடும். 8 மணி நேரம் 10 மணி நேரம் என்ன பண்ற பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாக உன் கண்ணுக்கு ஓய்வு கொடு. அப்ப பாஷ கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுத்துட்ட, 5 நிமிஷம் வச்சுட்டு போயிடலாம். நம்மளாம் அப்படிதான். லேட்டா வராதன்னா 9:30 மணிக்கு ஆளு 9:25 வருவாங்க, அதான் சீக்கிரம் அவங்களுக்கு. அப்பதான் எதையும் பாத்தீங்கன்னா சொன்ன போதும், அதுக்கேற்ற மாதிரிதான் நம்ம பிடிச்சிப்போம். செல்ல ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்கப்பா, உனக்கு கெடுத்துடும், ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுத்துடும். நான் கொடுத்த அல்லேலூயா. சரி கவனிங்க, தவறு நான் இப்படி நினைக்கிறது உண்மை. நான் அநேக நேரத்துல பாத்தீங்கன்னா உபவாசம் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்தேன்னா அந்த செய்தி எல்லாம் கேட்பேன். அது ஜபத்தை முடிச்சுட்டு வந்தவொடனே 7:30 மணிக்கு வருவேன் வீட்டுக்கு. இது சபையில நான் எடுத்தாண்ட உட்காருவேன். உட்கார்ந்தவொடனே என்ன சொல்லுவாங்க, ஆமா அந்த இதுல வர்றதெல்லாம் கேட்பேன். யாரு இன்னைக்கு அரசியலுக்கு நியூஸ் எல்லாம் கேட்பேன். அதுவே நீங்க அதுவே 2-3 மணி நேரம் போச்சுன்னு வச்சுங்களேன், அதுவே என்னதான் சொல்லுங்க. சிரிப்பு ஒரு சிலருக்கு பாஸ்டரே சொல்லிச்சு அந்த பொண்ணு. அல்லேலூயா. விவாதம் பார்ப்பேன், அடுத்தது மெசேஜ் கேட்பேன். அல்லேலூயா. நிறைய காரியம் என்ன பண்ணுது. ஆனா நாம என்ன பண்றோம்னா அதுலதான் யாராவது மெசேஜ் கேட்டீங்களா இதுல இருந்து இது வரலாம் இத்தனை வருஷம் நீங்க இதை பாக்குறீங்க, யாரெல்லாம் மெசேஜ் கேட்டிருக்கீங்க, அது கூட வேணாம். 5 நிமிஷம் பாட்டு, ஒரு நல்ல பாட்டை கத்துக்கிட்டு வந்து நான் பாடுறேன்னு சொல்லிட்டு பாடியா இருக்கியா? ஊருப்பட்ட கதை, உலக கதை. அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, இது என்ன, இவன் லவ் பண்ணது எப்படி, இவன் என்ன ட்ரெஸ் பண்றான், இவன் என்ன அழகு பண்றான், இதுதான் இன்னைக்கு. ஆனா கண்ணை கொஞ்சம் ஓய்வு கொடுங்கப்பா. சொல்லுங்க மக்கள், என்னது கண்ணுக்கு ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காதீங்க. ரொம்ப நேரம் நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, கடைசியில பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கண்ணு இருக்காது. என்னது, ஒரு பொண்ணு வந்தது, யாரோ ஒரு பொண்ணு பார்த்து 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 என்னன்னா பயங்கரமா இவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டுருக்கு அந்த பொண்ணு. அதுதான் இந்த பொண்ணுக்கு நடக்க போகுது. அது காரணம் யார் தெரியுங்களா? இந்த செல்லு அவங்களுக்கு வந்துச்சு. இவங்க வந்த உடனே என்ன பண்ணுது, அல்லேலூயா. சரி பாருங்க அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். என்னன்னா நீதிமொழிகள் 24:9 சொல்லுகிறது, தீய நோக்கம், சொல்லுங்க, தீய நோக்கம் பாவம். அப்ப பாவம்னா என்ன? தீய நோக்கங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது. தீய நோக்கம் நம்முடைய நோக்கம், நம்முடைய நோக்கம் முழுசு என்னது, தீய நோக்கத்திலேயே போகுது. வேதம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 7:1 சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாகிருக்க பிரியமானவர்களே, மாம்சத்திலோ ஆவியிலோ உண்டான எல்லா அசுசியங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடணும். பரிசுத்தமாகுதலை என்ன பண்ணுங்க, தேவ பயத்தோடு பூரணப்படுத்துங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:23-24 சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைத்தவர், சொல்லுங்க, உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். அல்லேலூயா. அப்படியே செய்வார். பாவத்தை என்ன பண்ணிக்கொள்ளுங்க, தயவு செய்து பாவத்தை புறம்பே தள்ளுங்க.
அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தோத்திரம். அதனால முதல்ல என்ன பண்ணாதீங்க, உயிர்த்தெழு பங்குள்ள எல்லாம் மாறணும்னா என்ன பண்ணாதீங்க, பாவத்தை விட்டுங்க. நான் ஒரு காரியம் சொல்றேன், கவனிங்க. வாழ்க்கையில் எது உன்னை தொந்தரவு பண்ணுது, எந்த பாவம் உன்னை வதைக்குதோ அதை முதல்ல காலி பண்ணுங்க. அதை இல்லாம பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எடுத்து படிங்க பார்க்கலாம். அதே 1 கொரிந்தியர் 15:34 எடுங்க. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு, போதும், நீதி கேட்க விழித்து கொண்டு. அப்படின்னா என்னன்னா, நீதி செய்யுங்க. நீங்க நீதி செய்ய தூங்கிக்கிட்டு இருக்காதீங்க. எப்படியா? நீதி கேட்க விழித்து கொண்டு. விழிச்சுக்குங்க. வாழ்க்கை நீதியாதான் போதா? வெளிப்படுத்தல் 22:11 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டுமே, அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கிறவன், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிற இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமா இருக்கிற இன்னும் அசுத்தமா இருக்கிறோம், நீதி செய்கிற இன்னும் நீதி செய்யட்டும், அநீதி செய்கிற இன்னும் அநீதி செய்யட்டும். ஆனால் அவனுக்கு நாளன்னைக்கு பலன் என்னுடனே கூட நீதி செய்யுங்கப்பா. நீதியாய் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 5:6 சொல்லுகிறது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். 10 சொல்லுகிறது, நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. நீதி நிமித்தம், நீதி நாம் செய்கிறது நீதியா இருக்கட்டும். எபிரேயர் 1:9 சொல்லுகிறது, நீர் அக்கிரமத்தை வெறுத்து என்ன பண்ணலாம், நீ நீதியை செய்கிறீர். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். நீ நீதியை விரும்ப 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 அக்கிரமம் நம்ம விட்டு போயிடும். சொல்லுங்க, நீதியை விரும்ப விரும்ப அக்கிரமம் நம்ம விட்டு போயிடும். நீங்க நீதி செஞ்சுக்கிட்ட போங்க, அக்கிரமம் நம்ம விட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு சம்பவத்தை ஆண்டவர் அருமையா எனக்கு காட்டினார். வேற சம்பவத்தை எனக்கு காட்டல. நீங்க 1 ராஜாக்கள் 3:16-27 வீட்டுல படிச்சு கொள்ளுங்க. அதுல 1 ராஜாக்கள் 1:22 படிங்க. அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றார். பாருங்க, இங்க அநீதி நடக்கிறத நாம் பார்க்கிறோம். அநீதியான காரியம். 2 பேர் வீட்டுல படுத்துக்கிட்டு இருக்காங்க, 2 வேசிகள். ஒருத்தர் என்ன பண்றா, இவங்க 2 பேருமே மோசமானவங்க, இவங்க 2 பேருமே மோசமான ஆளுங்க, அவங்க பரிசுத்தமான ஆண்களா அவங்க. ஆனா இவங்க 2 பேர்ல மோசமான ஒருத்தர் இருக்கிறான். எவ்வளவு மோசமானவ பார். அவன் எப்பேற்பட்டவனா, அநீதி நிறைந்தவளா இருக்கிறான். அவன் என்ன பண்றானா, 2 பேரும் குழந்தை பெற்று எடுத்திருக்கிறாங்க. ஆனா மோசமானவளுடைய குழந்தை இறந்து போனோன்னா இவளுடைய குழந்தை எடுத்து என்ன பண்றான், அவன் வச்சுக்கிறான், ஏமாத்துறா. என்ன பண்றா, அநீதியான காரியம் செய்கிறான். எனக்கு அருமையானவர்களே, அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவங்க அநீதியான காரியத்தை செய்யறோம். நீதியான சின்ன சின்ன விஷயத்துல கூட அநீதி இழைக்கிறோம். சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, ஒரு சின்ன விஷயமானாலும் சரி, அப்படி என்ன பண்ணா அநீதியான காரியம். அங்க பாருங்க, அந்த என்ன பண்றாங்க. ஆனா ஒரு காரியம், இப்பேற்பட்ட ஆட்கள் இருக்கிறதுனால, ஒரு நல்ல ஆட்கள் இந்த குழந்தை அந்த அநீதியினால செத்து போயிருக்கும். அந்த குழந்தை, பச்சை குழந்தை, அந்த அநீதியினால என்ன பண்ணிருக்கோம்,
செத்து போயிருக்கும். ஆனா அந்த இடத்துல சாலமோன் ஏற்கனவே ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட நீதி நியாயத்தை என் ஜனங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபித்து அந்த கிருபை பெற்று கொண்டிருந்ததுனால கரெக்டா கண்டுபிடிக்கிறான். தேவனுடைய ஞானத்தினால எவர் அநீதியானவ எவர் நீதியானவ கரெக்டா கண்டுபிடிக்கிறான். அதனால அந்த குழந்தை நல்லா ஆயிடுச்சு. அந்த குழந்தை வளர்ந்து கனி கொடுத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்னைக்கு கண்டு இந்த அநீதிக்காரி நிரூபிச்சிருந்தாலும் அந்த குழந்தையும் போயிருக்கும், எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளை, இது போல ஏமாற்று வேலைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பட்சதாபம் இல்லாதமல் கடைசி காலத்துல உலகத்துல அநீதியான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. விழிச்சுக்குங்க. நம்ம ஒரு சில காரியங்கள் செய்கிறது அநீதியா இருக்கும். அந்த காரியத்துல பார்த்தா தூங்கிக்கிட்டே இருப்போம். அதுல விழிச்சுக்குங்க. என்னது அநீதியான காரியம்? இது நியாயமெல்லாம் நமக்கு தெரியும். அல்லேலூயா சொன்னா இல்லையா? யார் சொன்னது? அந்த 4 குஷ்டரோகி சொன்னாங்க, நாம இங்கே இருந்துகிட்டு இருந்தா இது என்ன இல்ல, நியாயம் அல்ல. நம்ம என்ன பண்ணணும்? போய் அரண்மனைக்கு சொல்லணும். எல்லாரும் பட்டினியோடு பசியோடு எல்லாரும் அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க. நம்ம செய்யறது நியாயம் அல்ல. ஒரு உணர்வுள்ள இருதயம் அவனுக்கு வந்துடுச்சு. அவன் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிட்டான். எல்லா பொருட்களும் எடுத்து வச்சிருக்கிறான். ஆனால் இவன் என்ன பண்றான்னா, ஸ்தோத்திரம், மற்றவங்களை குறித்து யோசிக்கிறான். இது இவர்களுக்கு செஞ்ச அநீதி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சின்ன காரியமானால் நம்ம ஒரு சில காரியம் செய்யும் போது அநீதியா, அதை அப்படியே விடுங்க. நீதிக்கு வீழ்ச்சிக்குங்க. பார்த்தும் பார்க்காம மந்தை சிந்தையில உணராம அப்படியே மந்த புத்தியோடு அப்படியே என்ன பண்ண, இதுதானே போவாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னோடு பேசுகிறார். கர்த்தர் என்னோடு பேசுகிறார். ஒரு காரியத்தை பேசுகிறார். நான் இத்தோடு அதை விட்டுவிட போகிறேன். நான் என்ன சொல்றேங்க? உங்களோட பேசுறாரா? என்னோட பேசுகிறார். அநீதியான காரியம் தெரியும். ஆனா அவன் தான் நம்ம ஏமாத்துறான். அவன் தான் நம்மளை ஏமாத்துறான். ஆனா நாம என்ன பண்ணோம்? அவன் தான் நம்மளை ஏமாத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏமாந்தா என்ன அப்படி யோசிக்கிறோம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அவன் ஏமாத்தட்டும், நாம நீதியா இருப்போமே. அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லையே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஏசாயா 32:17 சொல்லுகிறது, நீதியின் கிரியை சமாதானம், என்றென்றைக்கும் உள்ள அமெரிக்கை. சமாதானத்தோடு இருங்க. சொல்லுங்க, சமாதானத்தோடு இருங்க. அருமையான சமாதானமா இருங்க. சொல்லுங்க, சமாதானமா இருங்க. சமாதானம் இருக்கும்படியே கர்த்தர் அழைத்திருக்கிறார். சமாதானமா இருங்க. குற்றமில்லாத குற்றப்படுத்தாதீங்க. அநியாயமா நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது. சொல்லுங்க, அல்லேலூயா. சமாதானமா இருங்க. சொல்லுங்க, சமாதானமா இருங்க. சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள், விட்டுறாதீங்க. ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா? பாவத்தை. 2வது நீதிக்கு என்று விழிச்சுக்கோ. எதெல்லாம் நமக்கு தெரியும். தூங்குற மாதிரியே இருக்காதுங்க. தூங்குற மாதிரியே என்ன பண்ணக்கூடாது? தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரியே நடிக்கிறவனை எழுப்பக்கூடாது. தெரியும், ஆனா என்ன பண்ணக்கூடாது? அது அப்படின்னு போயிடக்கூடாது. அதான் தூங்குற மாதிரி விழிச்சுக்குங்க. இதுக்கு ஆமா, இதோட விட்டு ஒரு சின்ன காரியமா அநீதின்னு தோணுதா? ஒரு 10 ரூபாய் அங்க நமக்கு லாபம் வருது, அவனுக்கு லாபம் வரல. அவன் ஏமாத்துறவனா இருக்கிறான். அவன் பாவம் செய்யறான். நாம பாவம்? சொல்லுங்க. கர்த்தர் என்னை காக்கட்டும். 3வது காரியம் 34ஆம் வசனம். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கென்று விழித்து கொண்டு, சொல்லுங்க, தெளிந்தவர்களாயிருங்கள். ஏங்க ரொம்ப சீக்கிரம் முடியுது மெசேஜ், சீக்கிரம் பாருங்க. எப்படி இருக்கணுமா? தெளிந்தவர்களா. சொல்லுங்க, தெளிந்த நீரோடை. தெளிவா இருங்க. சொல்லுங்க பார்க்கலாம்.
தெளிவு எங்க கத்துக்கணும்? இங்கதான் கத்துக்கணும். தெளிவு எங்க கத்துக்கணும்? கண்ணு திறக்கிற நேரத்துல கண்ணு திறக்காது, கண்ணு மூடுற நேரத்துல கண்ணை திறக்கும். தெளிவு பார்த்துக்கிறீங்களா? வச்ச வேலை என்ன செய்து? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அல்லேலூயா. தெளிவு தெளிவு சொல்லுங்க பார்க்கலாம். தெளிவா இருக்கணும். சோதம் குமார பட்டணத்தார் என்ன பண்ணாங்க? கண்ணு அப்படி மறைஞ்சிச்சு. சவாசில தேடி தேடி என்ன பண்றான்? அப்ப கண்ணு தெளிவா இருக்கணும்ப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணு தெளிவுல தெளிவு, மொத்தத்துல தெளிவு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் டக்குன்னு எடுங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் என்ன வேண்டும். சொல்லுங்க, தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் என்ன வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தெளிந்த எண்ணம். எண்ணத்துல தெளிவு. எப்படி தெளிவுல எண்ணம்? எப்படி தெளிந்த எண்ணம் சொல்றாரு இல்லையா? அங்கேயே விளக்கமும் கொடுத்துட்டாரு. நீங்க என்ன பண்ணிக்காதீங்க. உங்க விசுவாசம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனா நீங்க என்ன பண்ற? பெருசா யோசிக்கிற. என்ன ஆகுன்னா, விசுவாசத்துக்கும் யோசனைக்கும் என்ன இல்ல, தொடர்பு இல்லை. அப்ப என்ன பண்ண நடக்கும்னு சொன்னா, நீங்க விசுவாசிக்கிற விசுவாசமானது தோல்வி அடையும். அதனால என்ன பண்ணனா, நீங்க உனக்கு என்ன விசுவாசம் இருக்கா அதை என்ன பண்ணு, அதை நம்ப, அதை விசுவாசி, அதை நினை, அது என்ன. நாமளே உன்னை யோசிச்சுக்கிட்டு அது ஏமாற்றம் அடையும் போது நமக்கு கோபம் எரிச்சல் தான் வரும். ஒரு சில நேரத்துல நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற திராணி என்னன்னா, ஒரு சைக்கிள் வாங்கக்கூடிய திராணி இருக்குன்னா சைக்கிள் வாங்கிக்கணும். ஆனா இப்ப நம்மளால பைக் வாங்க முடியலன்னு சொன்னா என்ன பண்ணக்கூடாது? உடனே அதை குறித்து யோசிச்சு பெருசா நம்ம பிரம்மாண்டமா நினைச்சிட்டு அது வர வேற நல்ல ஒரு பெரிய பைக் இல்லைன்னா காரை குறித்து யோசிச்சுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இப்ப நம்ம வீணாயிடக்கூடாது, மனம் அடிவாயிடக்கூடாது. கொடுக்கிற நேரத்துல கொடுப்பாரா? நம்ம வளர ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர விசுவாசம் என்ன பண்ணா? பெருகும். அப்ப பெருக பெருக என்ன ஆகும்னு சொன்னா, உங்களுடைய எதிர்பார்க்கும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஆண்டவர் இதை கொடுப்பாருன்ற விசுவாசம் நமக்கு வரும். அப்ப என்னன்னா, தெளிவான எண்ணம். இடம் இல்லாத இருக்குது, அங்க போய் எனக்கு கார் வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு ரோட்ல கார் விட்டு மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படாம இருக்கக்கூடாது, மற்றவங்க திட்டு வாங்குற அளவுக்கு இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுப்பார், ஆனாலும் நம்முடைய விசுவாசம் முக்கியம். சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் முக்கியம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. அருமையானவர்களே, தெளிந்த எண்ணம் அவசியம், தெளிந்த புத்தி. சொல்லுங்க, தெளிந்த புத்தி. தெளிவா இருக்கணும். ஜெபம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள் எதிராளி ஆகிய பிசாஸ் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கட்சிக்கிருசங்க போல வகை தேடி சுற்றி திரிகிறான். நீங்கள் விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ பிசாசு என்ன பண்ணோம்னா, கட்சி கிருசங்க போல தேடிக்கிட்டு இருக்கிறான். மாஸ்டர் நிச்சயமா என்கிட்ட வரமாட்டான், பயப்படாதீங்க. அப்படியா? நீ கொஞ்சம் விசுவாசத்துக்குள்ள ஆண்டவருக்குள்ள வரும்போதே நம்மளை பலவீனப்படுத்துவான். அப்ப என்ன பண்ணனா, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க என்ன பண்றீங்கன்னா, அநேக நேரத்துல தெளிந்த புத்தி இல்ல. ஜெபம் பண்ணாதற்கு காரணம் என்ன தெரியுமா? புத்தி என்ன இல்ல. சொல்லுங்க, பாஸ்டர் புத்தி இல்லைன்னு சொல்லிட்டாரு பாரு. இது ஒரு இதுவா வச்சுக்காதீங்க. தெளிவா சொல்லுது. தெளிந்த புத்தி இருந்தா நிச்சயம் என்ன பண்ணுவீங்க? உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிவா இருங்க, தெளிந்த புத்தியா இருங்கன்னு வசனம் சொல்லுது. அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல. அப்ப என்ன சொல்றேன்னா, தேவ பிள்ளைகளே, தெளிந்த புத்தி.
இல்லையா? வசனம் சொல்லுது, லூக்கா 15:17, மார்க் 5:15 என்ன சொல்லுது? லூக்கா 15:17 அந்த கட்டகுமாரனுடைய புத்தி கட்டப்பட்டிருந்தது. புத்தி கட்டப்பட்டிருந்த வரையிலும், தெளிந்த புத்தி இல்லாத வரையிலும் அவன் புண்ணாக்கு தான் சாப்பிட்டு இருந்தான், பாவம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான், அக்கிரமம் தான் செஞ்சான். எப்ப அவனுடைய வாழ்க்கை தெளிவு வருதோ அப்போதான் தன்னுடைய தகப்பனோட கூட ஒரு ஐக்கியத்தை வச்சுக்கிட்டான். என்னன்னா தகப்பனோட ஐக்கியம் ஜெபம். சொல்லுங்க ஐக்கியம் ஜெபம். ஹல்லேலூயா. பிசாசு அந்த லேகியோன் என்ன பண்றான்னு சொன்னா அந்த புத்தியை கட்டிட்டான். ஆண்டவர் அவனை விடுதலை ஆக்கணும்னு தெளிந்த புத்தி உள்ளவனா தன்னுடைய ஆடையை போட்டு கொண்டு ஆண்டவருக்கு பின் சொல்றவனா இருந்தான். அப்ப தெளிந்த புத்தி, ஜெபத்துல முக்கியத்துவம் கொடுங்க. இன்னைக்கு ஜெபிக்காமலே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நாங்க உங்களுக்காக போராடுறோம், இரவும் பகலும் போராடுறோம், ஜெபத்துல போராடுறோம், அது நல்லது. ஆனா உங்க ஜெபம் எங்க போச்சு? உங்க ஜெபம் தான் உங்களை காப்பாத்தும். உங்களுக்கெல்லாம் சேர்த்துதான் பல மணி நேரம் உங்களுக்காக நாங்க போராடி கொண்டு இருக்கிறோம். நீங்க ஜெபிக்காம இருந்தீங்கன்னா உங்களை விழுந்து போயிடுவீங்க, லெக்க இழந்து போயிடுவீங்க, உயிர்த்தெழுதல் பங்குல மாற முடியாது. தெளிவா இருங்க. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4:5 சொல்லுகிறது, தெளிந்த புத்தி மன தெளிவா இருந்து தீங்கு அனுபவி. 2 தீமோத்தேயு 4:5 நீயும் எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாகி தீங்கு அனுபவி. போதும், மன தெளிவோடு தீங்கு இருக்கணும். சொல்லுங்க, மன தெளிவு. சொல்ல மாட்டீங்களா? நான் இப்ப படுற வேதனை யாருக்காக? நான் படுற உபத்திரம் யாருக்காக? நான் இப்ப வேதனை படுறேன்னு இந்த வேதனையில எனக்கு பலன் இருக்கா? ஏன்னாங்க பாவம் சகோதரி இப்படியே கை அப்படி வச்சுட்டாங்க. நான் பிரசங்கம் பண்ணும்போது அப்படி வைக்காதீங்க தயவுசெய்து, இன்னமும் இருக்கு. நல்லா அழகா பண்ணுங்க. அல்லேலூயா. அழகா பேசிக்கிட்டு இருக்கேன்னு வைக்காதீங்க. இன்னைக்கு தாண்டா மழை பிச்சுக்கு போகுது. அல்லேலூயா. வீலாசுமா அப்படி முகம் அப்படியே வாடெல்லாம் இல்லாம. அல்லேலூயா. ஆமா, சீக்கிரம் முடிய போகுது. அல்லேலூயா. சரி, ஓகே, சந்தோஷம் இருக்குன்னா சந்தோஷம். அப்போ நம்ம படுற பாடல எதுக்கு? நம்ம படுறது எதுக்கு? நம்மளே நம்முடைய பிரச்சனை வர வச்சுக்கிட்டு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஆண்டவர் கொடுத்தாருல, நான் எனக்கு தெளிவு இருக்கு, மன தெளிவு இருக்கு, இயேசுக்காக வரல, இதை நானே வர வச்சுக்கிட்டேன், இது பிசாசு கொண்டு வந்தது, இதை நான் என்ன பண்ண அடிச்சு விரட்டணும், இதை ஜெயிக்கணும் என்பதை அறிந்து கொள்ளணும். இது என் தீய பழக்கத்தினால் வந்தது, இது தீய குணத்தினால் வந்தது, இது பிசாசு கொண்டு வந்தது, இது இச்சையினால் வந்தது, இதை நான் என்ன பண்ண ஜெயிக்கணும். இது இயேசுக்காக வரல, அவருக்கு பிரியமா இருந்ததுனால வரல, அவர் பக்தி வரல, அவருடைய ஊழியத்துக்காக வரல, அவருக்கு எதையாக செய்ததனால் வரல. மன தெளிவா இருந்து தீங்கு அனுபவிங்க. இது சுவிசேஷம் சொன்னதனால் எனக்கு வந்த பிரச்சனை அல்ல, ஆத்தும ஆதாயத்தினால் வந்த பிரச்சனை அல்ல. மன தெளிவா இருந்து தீங்கு அனுபவிக்கணும். ஒரு வசனம் இருக்கு, விவேகி ஆபத்தை கண்டு ஒளிந்து கொள்கிறான். வேற யாரா? பேதையோ நெடுக்க போய் தண்டிக்கப்படுறான். போய் நெடுக்க போய் தண்டிக்கப்படாதீங்க. எல்லா ஞானத்திலும் தலையிட்டு போதுங்க. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 17-30 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்கே யோனத்தான் சொல்றாரு. அங்க என்ன நடக்குதுன்னா, சோத்திரம், அங்கே இருக்கிற மக்கள் சவுலும் மற்றவங்களும் யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு வெற்றி. ஆனாலும் யுத்தத்துல பெரிய வெற்றி இல்ல, வெற்றி இருந்து ஆனா பெரிய வெற்றி இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் தோய்ந்து போய் அப்படியே வராங்க. தோய்ந்து போய் அப்படியே வரும்போது யோனத்தான் அந்த காட்டுக்குள்ள போகும்போது அங்கே தேன் கூட்டு ஒழுவி கொண்டு இருக்கிறது. என்ன நடக்குதுன்னா, அந்த தேனை நம்ம ஒரு குத்தி வாயில எடுத்து போட்ட உடனே அப்படியே கண்ணு தெளிவாகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேன் வாயில போட்ட உடனே கண்ணு தெளிவா போகுது. அப்பதான் சொல்றான், எப்பா நம்ம இவ்வளவு நேரம் யுத்தம் பண்ணோம், சரியான சங்காரம் இல்ல, நம்ம ஏற்கனவே நம்ம என்ன சாப்பிட்டு இருந்தா ஒரு பெரிய சங்காரம் உண்டாயிருக்குமே,
அப்ப எப்ப மற்றவனுக்கெல்லாம் இல்லாத தெளிவு, கண் தெளிவு யாருக்கு வந்தது? யோனத்தானுக்கு வந்தது. அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப கண் தெளிவா இருக்கணும். கண் தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். ஆமென். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, பேதுரு சிறைச்சாலையில கட்டப்பட்டிருக்கும் போது அவனை என்ன பண்றாருன்னா, தூதன் என்ன பண்றாரு, அவரை விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வராரு. அப்ப என்ன பண்றாரு பாருங்க, 11ஆம் வசனம். பேதுருக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கோ யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்போது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கண்ணு தெளிவாகிற வரையிலும், தெளிவு ஆகிற வரையிலும் தேவன் நமக்கு செஞ்ச நன்மையை குறித்து துதி இருக்காது. தேவன் நம்மை விடுதலை ஆக்கினதை குறித்து எண்ணம் இருக்காது. இவன் தூங்கிக்கிட்டு இருந்தான் பாருங்க, அதே தூக்கத்தோட அவனை கலப்பி கூட்டின்னு வந்துட்டாரா ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவனை அப்படியே கட்டி என்ன பண்ணிட்டாரு, ஜெயில இருந்து கொண்டு வந்துட்டாரு. திடீர் பார்த்தா கண்ணு தெளிவாயிடுச்சு. அவன் தெளிவா போயிட்டான். தெளிவா போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன, கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கிட்டாரு. ஒரு தெளிவு இருந்தா கர்த்தர் செஞ்ச நன்மையெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. கர்த்தர் தெளிவு இல்லைன்னா கர்த்தர் வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு நன்மை கூட தெரியாது. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை குறித்ததான ஒரு அறிவு நமக்கு இருக்காது. ஏசப்பா என் வாழ்க்கையில் இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, அற்புதமா என்னை தப்பி வச்சாரு, இதோ மறுநாள் வெளியே கொண்டு வரணும், மறுநாள் கொல்ல வேண்டிய ஆளை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே வெளியே கொண்டு வந்துட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எவ்வளவு அருமையான ஆசீர்வாதங்க. எப்பவே நன்றா தெரிஞ்சுக்கொள்ளுங்க அருமையானவர்களே. நாம கர்த்தர் செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு துதிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஸ்தோத்திரம். தெளிவா மாறுங்க, தெளிவா மாறுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு தெளிவை கொடுங்கப்பா. சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு எண்ணத்துல தெளிவு கொடுங்கப்பா. என் ஆவிக்குரிய கண்ணை தெளிவு கொடுங்கப்பா. ஆண்டவரே தெளிந்த புத்தி கொடுங்கப்பா, தெளிந்த மனத்தை கொடுங்கப்பா, தெளிந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுங்கப்பா, கண்ணை தெளிவு கொடுங்கப்பா. ஆண்டவரே எனக்கு தெளிவான கிறிஸ்தவ வாழ்க்கை தார ஆண்டவரே. அல்லேலூயா. தெளிவு கொடுங்கப்பா. ஆமே. கடைசியா அந்த வசனத்தை படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:34. சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே. இதை குறித்து நான் ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை இல்லையா? இதை குறித்து நான் ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா தேவனை அறிகிற அறிவை குறித்து கிட்டத்தட்ட ஒரு 10 பிரசங்கம் மேல பண்ணியிருப்பேன். இருக்கலாமா? 10 15 கூட இருக்கும். தேவனை அறிகிற அறிவு. அருமையானவர்களே, இந்த மகிமையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தேவனை அறிகிற அறிவு. சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவு இருந்தாதான் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை அறிகிற அறிவு வரும். இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை அறிகிற அறிவு இல்லாதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த உயிர்த்தெழுதல் அறிவில்லாத மக்களுக்கு தான் இந்த 58 வசனமும் அருமையான விளக்கத்தை கொடுத்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் இல்லையா? இந்த உயிர்த்தெழுதல் அறிவுனா என்ன தெரியுமா? இப்போ எத்தனை வாரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் உயிர்த்தெழுதலை குறிச்சு? 5 வாரம் பண்ணியிருக்கிறேன். 5 வாரம். இப்போ உங்களுக்கு என்ன வந்துருச்சு? உயிர்த்தெழுதலுடைய அறிவு வந்துச்சா? ஆமேன்னு கிடையாது, வரல.
என்னைக்கு அந்த உயிர்த்தெழுதலை குறித்ததான விசுவாசம், எண்ணம், அது குறித்த தாகம் வருதோ அதுதான் உயிர்த்தெழுதலை குறித்ததான அறிவு. நீங்க எல்லாருக்கும் தான் தெரியும், இயேசு வரப்போகிறார், மரிச்சாரு, அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தாரு, வரப்போறாரு. எனக்கு உயிர் தெழுதல் இருக்கு, அதெல்லாம் அறிவு. நான் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும், நான் இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த உயிர் தெழுதலை பங்கு உள்ளவனும் பாக்கியவானா இருப்பேன். உயிர் தெழுதல் குறித்த விசுவாசமும் நம்பிக்கையும் வாஞ்சியும் தாகமாய் காணப்படுவதுதான் அந்த அறிவு. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உயிர்த்தெழுதலை நீங்க அறிய வேண்டும் என்று, அந்த உயிர்த்தெழுதல் பங்குள்ளவர்களா இருக்கணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு நேராக நீங்க கடந்து செல்ல வேண்டும். அவரை அறிவதே சொல்லுங்க பார்க்கலாம் நித்திய ஜீவன். நான் தெரிஞ்ச வசனத்தையே சொல்லி நான் முடிச்சிடறேன். ஒரு 2-3 நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்துல. எரேமியா 9ஆம் அதிகாரம் வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். 9ஆம் அதிகாரம் 23-24 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமம் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளில் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரை அறிந்து உணர்ந்துக்கணும். சொல்லுங்க, அவரை அறிந்து உணர்ந்துக்கணும்ப்பா. அவரை அறிகிற அறிவு, அந்த அறிகிற அறிவுக்கு நேரா போக 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 உங்களுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? ஸ்தோத்திரம். உலகத்தின் மீது நாட்டம் அல்ல, என்று சேருவானே. சொல்லுங்க, என்று சேருவே. மோட்ச வீட்டை நான் தூய. நீங்க பாடுங்க பார்க்கலாம். தெரியுமா? சரி, விட்டுறலாம். போ. அப்ப பாருங்க அருமையானவர்களே, மோட்ச வீட்டை நான் என்று சேருவேன். தூய தூய தேவா. இந்த உலகத்துல 1000 இருந்தாலும் நம்முடைய உயிர் தெழுதலை பங்குள்ளவர்களாக மட்டும்தான். அல்லேலூயா. அவர்கள் உயிர் ஸ்தோத்திர விடுவிக்கப்பட சம்மதியாமல் உயிர் மேன்மையான உயிர் தெழுதலை அடையும்படிக்கு வாதிக்கப்பட தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், இயேசுவை அறிகிற அறிவினாலே அந்த உயிர் தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில பலமா கிரியை செய்யும். பவுல் சொல்றாருல, அந்த உயிர் தெழுதலுடைய வல்லமை என்னையில் ஆளுகை செய்கிறது. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு இல்லையா, நான் மேன்மையான உயிர் தெழுதலை அடையும்படிக்கு. பிலிப்பியர் 3:8 படிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 3:8 டக்குன்னு எடுங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு. போதும் பாருங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 10ஆம் வசனத்தை படிச்சு பார்க்கும்போது பிலிப்பியர் 3:10, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆகிலும் நான் மரித்தோல் இருந்து உயிர் தெழுந்திருப்பதற்கு தகுதி அடையும்படிக்கு. சொல்லுங்க, மரித்தோல் உயிர்த்த தகுதி அடையும்படிக்கு. ஒரு அலையிலையா சொல்லுங்க. அதுக்கு தான் நான் அவரை அறிகிற அறிவு. சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவு. அருமையானவர்களே, பவுல் சும்மா ஒண்ணு எழுதல. அவரை அறிகிற அறிவை குறித்து ஸ்தோத்திரம் அறிஞ்சுக்கொள்ளும். உயிர்த்தெழுதல் பங்குள்ளனா அவரை அறிகிற அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய அறிவுக்கு நேராக கடந்து போங்க. சொல்லுங்க பார்க்கலாம், அவரை அறிகிற அறிவுக்கு நேராக. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 10:4-5.
எங்களுடைய பேராயுதங்கள், பேராயுதமா போராயுதமா? எனக்கே இது கன்ஃபியூஷன் தான். சொல்லுங்க, என்ன ஆயுதம்? போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பல்லமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவளா இருக்கிறோம். அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எண்ணங்களையும் எல்லா மேட்டிமைகளையும் என்ன பண்ற? கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துகிற. அவரை அறிகிற அறிவுக்கு விரோதமா பல காரியங்கள் வரும், பெருமை வரும், எண்ணங்கள் வரும். அதை என்ன பண்ணா? கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்தணும். இது இயேசுவுக்கு என்ன இல்லை? சொல்லுங்க, இயேசுவுக்கு இது பிரியம் இல்லை. அல்லேலூயா. தர்க்கங்கள் வரும். என்ன வருதா? அவைகளால் என்னவா? நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துகிறோம். சொல்லுங்க, எண்ணங்களை ஸ்திரப்படுத்துங்க, கீழ்ப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எல்லா மேட்டிமையான காரியங்கள், பெருமைகள் எல்லாவற்றும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த காரியங்கள் எல்லாம் அடக்கி ஆளுங்க. 130 சங்கீதம் நினைக்கிறேன், 33 30 தெரியல, சொல்றாரு சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, பால் மறந்த குழந்தை போல என்னை அடக்கி அமர பண்ணினேன். எப்படி? அடக்கி அமர பண்ணினேன். அப்படிதானே? 130 சங்கீதம் இருக்கா? சரி, அந்த ஒரு வசனத்தை படிங்க. எப்பா எவ்வளவு நேரம்? இல்லையா அந்த வசனம்? 31 2. தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். அல்லேலூயா. ஆத்துமா பால் மறந்த குழந்தை போல் இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம், அடக்குங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவுக்கு நேராக பலி அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இதுதான் தேவனை அறிகிற அறிவு. இந்த அறிவுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போமா? அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு விஷயம் கூட அதை பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் பங்கு பெற நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சொல்லுங்க, பாவம் செய்ய மாட்டேன். சொல்லுங்க, பாவம் செய்ய மாட்டேன். நீதிக்கென்று விழிச்சு கொள்ளுவேன். தெளிவா இருப்பேன். கடைசி தேவனை அறிகிற அறிவுக்கு நேராய் போவேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். ஆமென்.